டெல்லியில் போராட்ட களத்தில் இருந்த காக்ரோச் ஜனதா கட்சியின் மீது கடுமையான தாக்குதல் நடத்திருக்கிறது காவல்துறை. அதிர்ச்சியான காட்சிகள், சம்பவங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு எதிராக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இவர்களுடைய இந்த கோரிக்கையை இன்றைய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு ஏற்குமா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தலைநகரான டெல்லியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரம் காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல பெரிதாக பகிரப்படக்கூடிய காட்சியாக இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கிற போது பலரும் தங்களுடைய அதிர்ச்சியை, தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைத்தளங்கள்ல தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவம் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் ஜந்தர் மந்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி அரசுக்கு எதிராக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போராட்டம், இந்த முன்னோட்டம், இந்த முன்முடிவு இருக்கு இல்லையா, என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதானமான மிக முக்கியமான கோரிக்கை. எதின் அடிப்படையில இவங்க பண்ணணும்? நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு. தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வு நடைபெறுவதில் பல குளறுபடி இருக்கிறத பலராலும் பார்க்கப்பட முடிகிறது. பல காலகட்டங்கள்ல இந்த நிர்வாக சீர்கேடு, இந்த குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்பதை விட, நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மனநிலை இதுல ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு மனநிலை. காரணம், மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர் மிகப்பெரிய துணையாக நின்று இந்த நீட் தேர்வு தயாரிப்புக்கு இவங்க ஊக்கப்படுத்தினாலும் கூட இந்த நீட் தேர்வு என்பது உள்ளபடியே ரொம்ப கடினமான ஒரு தேர்வு முறையாக பார்க்கப்படுகிறது. அடிப்படையில இந்த நீட் தேர்வு முதலில் அவசியம்தானா? நீட் தேர்வு என்பது ஒரு தரமான கல்வியை உறுதிப்படுத்துகிறதா? நீட் தேர்வு என்பது நியாயமானது தானா? குறிப்பாக இந்தியா மாதிரியான பல்வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கல்வி சூழல், மாணவருடைய குடும்ப சூழல்னு இங்க எல்லாமே வெவ்வேறாக இருக்கிறது. சமனற்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. பல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள்ல ஒரே தேர்வு, நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்வு முதலில் சரிதானா அப்படிங்கிற பல கேள்விகள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிற பொழுது ஏற்படுகிற இந்த முறைகேடு இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு தயாராகி நீட் தேர்வை எழுதி முடிக்கிறார்கள். பிறகு வினாத்தாள் கசிவு அப்படின்னு காரணம் காட்டி மறுபடியும் நீட் தேர்வு நடத்தப்படுகிற பொழுது அதே மாணவர்களுடைய எண்ணிக்கை வருதானா? வரல. குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மாணவர்கள் பிறகு இந்த நீட் தேர்வில் பங்கேற்பதே கிடையாது. அந்த நிலைதான் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நீட் தேர்வு என்பது, இந்த முறைகேடு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் காரணம் காட்டிதான் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சின் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கு மருத்துவமனையில அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அதுவே பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்படுகிறது, அவருடைய தசையெல்லாம் இன்றைக்கு சிக்கலாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான நிலையில தான் இன்றைக்கு அவரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இன்றைக்கு இந்த போராட்டம் குழுவினர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், கண்மூடித்தனமான தாக்குதலை, டெல்லியில் நடக்கக்கூடிய தாக்குதல் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவர்களுடைய பிரதான கோரிக்கை இந்த நீட் முறைகேடுக்கு இன்றைய இருக்கக்கூடிய பாஜக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இன்றைய பிரதமர் கூட இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பாஜக அரசில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்ட களத்தில் தான் நம்ம பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளபடி இந்த காட்சி எல்லாம் பார்க்கிற நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிர்ப்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான காட்சிகள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன மாதிரியான போராட்டங்களை இவர்கள் முன்னெடுக்க எடுக்கிறார்கள், அரசு என்ன முடிவை எடுக்க இருக்கிறது, நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய இந்த முதல் நாளிலேயே இவ்வளவு பெரிய சச்சரவு சிக்கல் விடுத்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த போராட்டம் எதை நோக்கி நகர இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசு இதை காது கொடுத்து கேட்குமா, இந்த கோரிக்கையை கேட்குமா, நிறைவேற்றுமா, இந்த முறைகேடுக்கு பொறுப்பேற்குமா அப்படின்ற கேள்வி அப்படியே இருக்கிறது. நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளுக்கு கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.